தமிழ் சினிமா மட்டும் இல்லாம, இந்தியன் சினிமாவோட லெஜெண்ட் டைரக்டரான பாரதிராஜா அவர்கள் சமீபமா உயிரிழந்தது பலரையுமே சோகத்துல ஆழ்த்திருந்துச்சுன்னு சொல்லலாம். அவருடைய சொந்த ஊரான தேனியில அவருடைய இறுதி சடங்கு அரசு முறையோட நடந்துச்சு. அவருடைய இறுதி சடங்குல அவருடைய மருமகளான நந்தனா மற்றும் அவருடைய மகள் ஜனனி இவங்க 2 பேருக்குமே நடந்த சண்டை மக்களிடையிலே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. பாரதிராஜா அவருடைய 500 கோடி சொத்தை பிரிக்கிறதுல ஏற்பட்ட பிரச்சனை தான் அவருடைய இறுதி சடங்குல பிரச்சனையா மாறி இருக்குன்னு பலருமே கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சில மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இந்த பிரச்சனையை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரதிராஜாவுடைய மகன் மனோஜ் உயிரோட இருக்கும் பொழுதே இந்த சொத்து பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இதனாலதான் மனோஜ் மற்றும் பாரதிராஜா பேசாம பிரிஞ்சிருந்தாங்க. மனோஜ் உடல்நலம் சரியில்லாம உயிரிழந்துட்டாரு. இதனால சொத்தை பிரிக்கிறதுல பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு. இப்ப பாரதிராஜா அவர்களும் உயிரிழக்கவே பாரதிராஜாவுடைய மகளான ஜனனியை மொத்த சொத்தையும் அபகரிக்க பாக்குறாங்க. முறைப்படி மனோஜ் குடும்பத்துக்கு சேர வேண்டிய சொத்தை சேர விடாம தடுக்கிறாங்க. இப்ப மனோஜ் குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கான முயற்சிகளும் நடந்து வரதாக தகவல் வருது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்படி பாரதிராஜா மகளுக்கும் அவங்களோட மருமகளுக்கும் ஏற்பட்டிருந்த இந்த பிரச்சனை மக்கள் மத்தியில பேசும் பொருளா மாறி இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில பாரதிராஜா அவர்களோட தம்பியான ஜெயராஜ் சமீபத்துல கொடுத்திருந்த ஒரு இன்டர்வியூல இந்த பிரச்சனைகளை பத்தி விளக்கம் கொடுத்திருக்காரு. சோசியல் மீடியால ஏதோ பேசுறாங்க. எங்க குடும்பத்தை பத்தி தெரியாம பலரும் பொய்யான தகவல்களை பரப்புறாங்க. 1000 கோடி சொத்துக்காக சண்டை நடக்கிறதா சொல்றதை கேட்கும்போது வருத்தமா இருக்கு. எங்க குடும்பத்தை எதுக்கு இப்படி சிதைக்கணும்? எங்க அண்ணன் பாரதிராஜா உயிரோட இருக்கும் பொழுதே சொத்துக்களை பிரிச்சுட்டாரு. மகளுக்கு ஒரு பங்கு, மருமகளுக்கு ஒரு பங்கு, மனைவிக்கு ஒரு பங்குன்னு சரியா பிரிச்சு கொடுத்துட்டாரு. அதனால இப்ப சொத்துக்காக சண்டை போட வேண்டிய தேவையே இல்ல. அண்ணி உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க பங்கு அவங்க கிட்டே தான் இருக்கும். அவங்களும் மறைஞ்சதுக்கு அப்புறம் சட்டப்படி அது 2ஆ பிரியும். இதை தவிர்த்துட்டு மக்கள் கற்பனையான கதைகளை உருவாக்கி பேசுறாங்க அப்படின்னு பாரதிராஜோட தம்பியான ஜெயராஜ் ரொம்ப மனம் உடைஞ்சு பேசியிருந்தாரு. அதே மாதிரி இந்த சர்ச்சைகள் எல்லாத்துக்குமே அவர் பேசி ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருந்தாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.